கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் லூக்கா 24ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் மரித்த அன்று வெள்ளிக்கிழமை மாலையிலே 6 மணி அளவிலே அவர்களுக்கு ஓய்வு நாள் ஆரம்பிக்கும். அந்த ஓய்வு நாள் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே மகதலேனா மரியாளின் நண்பர்களாகிய அந்த ஒட்டுமொத்த ஸ்திரீகளும் கிறிஸ்துவுக்கான அந்த சுகந்த வர்க்கங்கள் இடக்கூடிய பொருட்களை வாங்கி வைத்து விட்டார்கள். கட்டளைகளின் பிரமாணங்களின்படி அவர்கள் ஓய்வு நாளை தங்கள் தேவனோடு அவர்கள் அனுசரிக்க வேண்டிய அந்த சபத் ரெஸ்டை அவர்கள் அனுசரித்தார்கள். ஆனாலும் மனமெல்லாம் கிறிஸ்துவை சந்திப்பதிலேயே மனம் தாங்களாய் இருந்தது. ஆதலால் அதிகாலையிலே, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே கிறிஸ்துவை சந்திப்பதற்கு இந்த ஸ்திரீகள் எல்லோரும் கிளம்பி வருகிறார்கள். அநேக செய்திகளிலே கேட்டிருப்பீர்கள், குறைந்தது 3 மணி 4 மணி அளவிலிருந்தே இந்த பெண்கள் அவர்கள் ஆயத்தமாகி கிளம்பி நடந்து அந்த கல்லறை தோட்டத்திற்கு வந்திருக்க வேண்டும். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு, இது ஆல்ரெடி கல்லறை எம்டியாக இருக்கிறது என்பதை வேதம் பதிவு செய்கிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை யாரும் காணவில்லை என்பதை நான் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவின் மரணம் பாதாளம் வரைக்கும் சென்று பரலோகம் வரைக்கும் சென்று தேவனுக்கு சர்வங்க தகன பலிகளாக படைக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். படைக்கப்பட்ட பின்பு புதிய மேனியாகிய கிறிஸ்துவின் சரீரம் உயிர்த்தெழுதின் சரீரமாக மாறிவிடுகிறது. உயிர்த்தெழுந்த பின்பு ஆவி நிலையிலே இருப்போம் என்று எண்ணக்கூடாது. அதற்கென்ற ஒரு மேனி உண்டு என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை காணாமல் கலக்கமடைந்திருக்கிற வேளையிலே அங்கே தூதர்கள் வந்து அவர்களிடத்திலே செய்தி சொல்லுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பை கன்னி மரியிடத்திலே உற்பவிப்பதையும் தூதன் சொன்னான். அவருடைய பிறப்பை தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் இப்பொழுது மனிதர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி மனிதர்களோடு கூட இந்த சுப செய்தியை, சுவிசேஷ செய்தியை பரலோகத்திலிருந்து செய்தியாக அறிவிப்பவர்கள் தூதர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வானத்தின் செய்தி, வானத்திலிருந்து உண்டாகிய மனிதனுக்கான செய்தி என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கன்னிமரி இடத்தில் உற்பவித்து பிறந்த அந்த தகவல்களையும் லூக்கா பதிவு செய்கிறார். மேய்ப்பர்களுக்கு காட்சி கொடுக்கிற அந்த சமயத்திலும் தூதர்கள் பேசுவதை லூக்கா பதிவு செய்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை இப்பொழுது மனிதர்களுக்கு அறிவிப்பதையும் இங்கே லூக்கா பதிவு செய்கிறார். தேவ வல்லமையை மரியாளிடத்திலும், தேவனின் அன்பை மேய்ப்பர்களிடத்திலும், தேவனின் மீட்கும் நிறைவான செயல் உயிர்த்தெழுதல் என்பதை மனிதர்களிடத்திலும் சீசர்களிடத்திலும் தன்னை பின்பற்றுகளிடத்திலும் பகிர்ந்து கொள்கிறார்கள் தேவ செய்தியாளர்களாகிய தூதர்கள். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேறுகிறதென்ன? தேவன், பரிசுத்த தேவன், பரலோகவாசியாகிய அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த மண்ணானவரிடத்தில், மரித்தவரிடத்தில் இனி அவரை நீங்கள் தேடவில்லை, தேட வேண்டாம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அதாவது மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை என்று அவர்கள் செய்தி சொல்லுகிறார்கள். திரும்பவும் முழு வேத வாக்கியங்களையும் தூதர்கள் மனுஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க வண்ணமாக மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை அவர் கலிலேயில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்று மனிதர்களுக்கு நினைப்பூட்டினார்கள். இப்படி உணர்வடையும் வாய்ப்பினை தூதர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள் என்று 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெண்கள் சென்று 11 பேரும் மற்ற மனிதர்களும் அங்கே தங்கி இருந்த வேளைகளிலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அறிவித்தார்கள். பெண்கள் குழப்பமான நிலைமையிலே இருந்தபடினாலும், சரீரமங்கம் காணவில்லை என்பதினாலும், சில வேளைகளிலே பல யூதர்கள் பெண்களின் பேச்சை, அவர்களுடைய செய்திகளை நிராகரிக்கிறவர்களாக காணப்பட்டபடினாலும் அவர்கள் பெண்கள் சொன்ன இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆனால் பேதுருவோ பெண்களை கனப்படுத்தினார். கிறிஸ்துவின் தன்மை அவருக்குள்ளாக வளர்ந்திருந்தது. ஆதலால் அவன் அந்த கூட்டத்தை விட்டு எழுந்திருந்து கல்லறிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் தனிப்போட வைத்திருக்கிறதை கண்டு, ஒரு சரீரம் எடுத்து கொண்டு போகப்பட்டிருக்க வேண்டும் என்றால் அந்த துணியோடு தான் தூக்கி கொண்டு போவார்கள். அதை முழுவதும் கலட்டி மடித்து இப்படியெல்லாம் வைக்க முடியாது. அதை கலட்டவே முடியாது. அது ஒரு பிசின் போட்டு
கட்டி பாடம் பண்ணுவதற்காகவும் சரீரம் முழுவதும் அந்த தண்ணீர் வடிந்து போவதற்காகவும் அதில் பலவிதமான பிசின் போன்ற இறுக்கி சரீரத்தை இறுக்கக்கூடிய அமுக்கி பிழியக்கூடிய அளவுக்கு அந்த மருந்துகளை வைத்து அவர்கள் துணியிலே சுற்றி விடுவார்கள். அந்த துணி காய்ந்து சரீரம் இறுக தண்ணீர் வடிந்து அந்த சரீரம் அப்பளம் போல காய்ந்து விடும். அப்படிப்பட்ட அந்த சூழலிலே சீலையானது தனிப்பட வைத்திருக்க கண்டான் என்பது மிக ஆச்சரியமான ஒரு காரியமாக இருந்தது. ஏனெனில் இப்படி ஒரு சம்பவத்தை அவர்கள் வாழ்நாளிலே கண்டதே இல்லை. ஆதலால் பேதுருவுக்கும் அவரும் பயந்து மன குழப்பத்தோடு கூட மீண்டுமாக தனது அறைக்கு வந்து விடுகிறார். அவர் இப்படி அறையிலே வந்து கொண்டிருக்கிற வேளையிலே கிறிஸ்து அவருக்கு காட்சி கொடுத்து சந்தித்திருக்கிறார் என்பது 34ஆம் வசனத்திலே நாம் கற்று அறியலாம். ஒருவேளை பேதுருவை கிறிஸ்து சந்தித்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த நிகழ்வுக்கு தெரியாத சூழலில் எம்மா ஊரிலிருந்து வந்திருந்த 2 சீசர்கள் மீண்டு செல்கிறார்கள். அந்த 70 பேரிலே இவர்கள் 2 பேர், கிளையப்பா என்பவரும் இன்னொருவருமாக 8 மைல் தூரம் உள்ள அந்த எம்மா ஊருக்கு செல்கிறார்கள். அவர்களும் குழப்பமான மனநிலைமையிலே இருந்தபடினாலே கிறிஸ்து தாமே அவர்களுக்கு சென்று அவர்கள் குழப்பத்தை நீக்கும்படியாக அவர்களோடு சம்பாஷிக்கிறார். உணர்வடையும்படி அவர்களுடைய மனம் ஆத்துமா ஆயத்தமா இல்லாததைத்தான் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக கண்கள், யோசித்து விசுவாசித்த கண்கள், விசுவாசிப்பதுதான் கண்கள், அந்த விசுவாச கண்களோடு பார்க்க தவறினார்கள். சரீர பிரகாரத்திலே அவர்கள் மிகவும் சிந்தையுள்ளவர்களாய் இருந்தார்கள். அதனால் தான் அவருடைய முகங்கள் தூக்கமுகமாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தாமே அவர்களிடத்திலே பேச்சு கொடுத்து அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு விதங்களுக்கும் கேள்விகளை கேட்கிறார். அதனால் அவர்கள் ஆச்சரியப்பட்டு, எருசலேமிலே நடந்த இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ அறியாமல் இருக்கிறீரோ என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். அதாவது கிறிஸ்துவ ஒரு வழிப்போக்கனை போலவும் தங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பதை போலவும் அவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட குழப்பங்கள், அவிசுவாசங்கள், நம்பிக்கையின்மை, தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கிற இந்த மனப்போக்கு ஆன்மீக குருட்டாக அமைந்தது. ஆனாலும் கிறிஸ்து அவர்களை விட்டுவிடவில்லை. நடந்த சம்பவங்களின் தீர்வுகளை எல்லாம் அவர்கள் அழகாக அறிந்திருந்தபடினாலே மேற்கொண்ட உண்மைகளை தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். அவர்கள் சொல்லும்போது, நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி அவர் தாம் பாவம் செய்து முகாந்திரத்தினாலே அடிபட்டார் என்று சொல்லாமல் தவறான நியாய தீர்ப்புக்கு உட்பட்டார் என்று அவர்கள் புரிந்திருந்த அந்த வாக்கியத்தின் நிமித்தம் கிறிஸ்து அவர்களிடத்திலே மீண்டும் வார்த்தைகளை விளக்கப்படுத்துகிறார். நாங்கள் அவரை நம்பி இருந்தோம் என்று பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்பிக்கையற்ற சூழலிலே இருக்கிறோம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. ஆனாலும் என்று அவர்கள் நம்பிக்கையிலே ஆங்காங்கே சின்ன சின்ன பற்று இருக்கிறது. எங்கோ ஒரு மூலையிலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் எங்களோடு கூட இருந்தவர்கள் அவரை உயிரோடு இருக்கிறவராக கண்டார்களாம் என்று சொல்லி அதில் முழுமையான நம்பிக்கையற்ற சூழல். ஆனாலும் நாங்கள் அதை விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு, நம்பக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு சூழல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம் என்பது போல இந்த பதிவு இருக்கிறது. அவர்கள் தூதரை தரிசித்தோம் என்று சொல்லுகிறார்கள். தூதர்களை தரிசிக்கும் அந்த செயலானது ஆதியாகமம் முதல் இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் நடந்தபடினாலே யூதர்கள் எல்லோரும் தூதர்களை தரிசித்த அந்த சம்பவத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள், நம்புவார்கள். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, மனோவாவோடு இப்படி ஒவ்வொரு சம்பவங்களிலும் நீங்கள் தூதர்கள், அவர்கள் தேவ தூதர்கள் வந்து மனிதரிடத்தில் சந்தித்து மனிதர்களுக்கு தேவ செய்தியை சொன்ன சம்பவங்கள் எல்லாம் அவர்கள் பிரமாணங்களிலே எழுதியிருந்தபடினாலே எல்லாம் நம்பினார்கள். ஆனாலும் உயிர்த்தெழுதல் என்பது அவர்களால் நம்பக்கூடாத ஒரு செயலாக இருந்தது. அது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது எங்களில் சிலர் போய் சென்று கல்லறையிலே ஸ்திரீகள் சொன்னபடி கண்டார்கள், இயேசுவையோ காணவில்லை. இவ்வளவு டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு அதை அவர்கள் அறிக்கை செய்ய மறந்தபடினாலே தேவன் அவர்களை லேசாக கடிந்து கொள்கிறார். தீர்க்க தரிசனங்கள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அதாவது நம்மளை சுற்றி எல்லாம் நடக்கலாம். வேத வசனத்தையும் நம்முடைய ஆன்மீகையும் இருதயத்தையும் ஒருமுகப்படுத்தி இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அலசி ஆராயக்கூடிய அறிவு நிலை நமக்கு வேண்டும். இல்லையேல் அது மந்த இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. சகலத்தையும் அறிந்த நீங்கள் கிறிஸ்து இப்பதமாய் பாடுபட வேண்டியதும் மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதும் என்பதை மட்டும் நீங்கள் அறியவில்லையா
என்று அந்த முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறார். அப்பொழுதுதான் அவர் மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளும் சகல புத்தகங்களும் கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துகிறதையும் கிறிஸ்துவை முன்மொழிவதையும் அங்கே சுட்டி காட்டி பேசுகிறார். இன்றும் நமது காலங்களிலே கிறிஸ்தவங்களிலே இன்னும் விபிஎஸ் கிளாஸ்லாம் அந்த தனி மனிதனை குறித்து நாம் போற்றுகிறோம், அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று காட்டுகிறோம். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் என்பதை சொல்ல மறுக்கிறோம், மறந்து விடுகிறோம். 27ஆம் வசனத்திலே இதை நீங்கள் வாசிக்கலாம். மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் என்னை குறித்து சொல்லி இருக்கிறது என்று விவரித்து காண்பித்தார். கிறிஸ்து நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தும் போது தேவனை நம்ம இடத்துல தங்கி இருக்கும்படி அழைக்க வேண்டும். ஐயா, நீர் எங்களை விட்டு போய்விடாதேயும், எனக்கு சுகம் கொடுத்து விட்டு கடந்து செல்லாதேயும், என்னை அனுப்பி விடாதேயும், நான் உம்மோடே இருக்க விரும்புகிறேன் என்று ஒவ்வொரு அற்புதங்களையும் கண்டவர்களை பார்க்கலாம். அப்படி போல ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொண்ட நாமும் சரீர பிரகாரமான அற்புத அதிசயங்களை பெற்றுக்கொண்ட நாமும் எப்பொழுதும் கிறிஸ்துவை நீ என்னுடனே தங்கியிரும், எங்களுடனே தங்கியிரும் என்று வருந்தி கேட்டுக்கொள்ள வேண்டும். கானா ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். வருந்தி கேட்டார்கள். தேவன் அன்று அவர்களோடு தங்கும்படியாக சென்றார். அவர்கள் பந்தி இருக்கையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பம் கிறிஸ்து நம்மோடு தங்கி இருப்பதற்கு அடையாளம். அப்பம் தேவனுடைய வார்த்தையின் அடையாளம். வார்த்தையாகிய கிறிஸ்து நம்மோடு தங்கி இருக்கிறார். ஒவ்வொரு முறை நாம் உணவு அருந்தும் போதும் வார்த்தையாகிய ஜீவ மன்னாவே என்று சொல்லி அந்த உணவுக்காகவும் நாம் ஜெபித்து உண்ண வேண்டும். சரீரம் ஆன்மீகம் ரெண்டும் பிழைக்கத்தக்கதாக அந்த ஜெபம் அமையும். கர்த்தர் எப்பொழுதுமே நம்மிடத்திலே வரும்போது அவர் எதை செய்கிறாரோ அதை ஆசீர்வதிப்பார், அதை பகிர்ந்து கொடுப்பார், நமக்கானதை நமக்கு தருவார், எடுத்து தருவார், தம்முடையதிலிருந்து எடுத்து தருவார். ஆதலால் ஏதாயிலும் நமக்கு வேண்டுமெனில் கிறிஸ்துவிடத்திலே கேட்க வேண்டுமே ஒழிய பிறரிடத்திலே கேட்கக்கூடாது. அவர் தரும்போது அதிலே ஆசீர்வாதமும் நிறைவும் இருக்கும். அவர் தம்முடையதிலிருந்து எடுத்து தருவார், திருடி தரமாட்டார். கிறிஸ்துவை அப்பத்தின் சாயலிலே அவர்கள் பெற்றுக்கொண்டபடினாலே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு உணர்வடைந்து ஆன்மீக சிந்தையிலே கிறிஸ்துவோடு அவர்கள் வாழ்ந்ததினாலே சரீரத்திலிருந்து அவர்களை தூரமாய் விட்டு போய் அநேகரை இப்படிப்பட்ட குழப்ப நிலையிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக கிறிஸ்து கடந்து சென்று விட்டார். இப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி பேசிக்கொள்கிறார்கள். நாம் அந்த வேத வசனங்களை கேட்கும்போது கொழுந்து விட்டு எரிந்ததல்லவா, நமது இருதயம் பூரிப்பாகியதல்லவா என்று சொல்லிக் கொண்டார்கள். உடனே அந்த நேரமே அந்த இரவு பொழுதே எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோட கூட இருக்க கண்டு, இது கிட்டத்தட்ட 11 மணியாக இருக்கலாம், இரவு 11 மணியாக இருக்கலாம். ஆண்டவர் அவர்களை சந்தித்த காலமும் அவர்களோடு பேசின நேரமும் 6 மணிலிருந்து 10 மணிக்குள்ளாக இருக்கலாம். அப்பொழுது இந்த 11-12 மணியிலே அவர்கள் சந்திக்கும் போது சீமோனுக்கு தேவன் தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு ஆச்சரியப்பட்டார்களாம். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஒவ்வொருவரும் மாறி மாறி சாட்சி சொல்லுகிற வேளைகளிலே அதிகாலையிலே கிறிஸ்து தாமே அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அறைக்குள்ளாக நடுவிலே நின்று அந்த தெய்வீக சமாதானத்தை அவர்களுக்கு அருளுகிறார். ஒவ்வொரு தனி மனிதனையும் கிறிஸ்து சந்திக்க விரும்புகிறார். அந்த தனி மனித கூட்டங்கள் எல்லாம் இணைந்து தேவ ஆலயமாக ஒன்றாக சேரும் இடத்திலும் கிறிஸ்து தாம் அவர்களுக்கு போதிப்பதற்கும் நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை தருவதற்கும் விரும்புகிறார் என்பதை இவைகள் சுட்டி காட்டுகிறது. உயிர்த்தெழுந்த பின்பு நாம் ஆவிகளாய் இருப்போம் என்று நினைக்கிறோம், அது தவறு. உயிர்த்தெழுந்த பின்பு நமக்கு வித்தியாசமான ஒரு சரீரம் கொடுக்கப்படும். மரணித்து இருக்கும்போது ஆவியா இருப்போம். உயிர்த்தெழுதல் உண்டாகும் போது உயிர்த்தெழுதலுக்கான சரீரம் கொடுக்கப்படும் என்பதை நாம் கிறிஸ்துவின் மூலமாக அறியலாம். முதலாம் நாளிலே இத்தனை விதமான தரிசனங்களை தேவன் தந்துவிட்டார். பல இடங்களிலே பல மனிதர்களுக்கு வேற நேரங்களிலே தரிசனத்தை தந்தார். இப்படி 40 நாள் அளவும் தாம் உயிரோடு இருக்கிறவராக பாலஸ்தீனம் முழுவதிலும் அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அதில் ஒரு சில காரியங்கள் மட்டும் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேத புத்தகத்திற்கு அப்பாற்பட்ட அநேக காரியங்கள் நடந்தன என்பதை சீசர்களும் குறிப்பு வரைகிறதை நாம் காண்கிறோம்.
வானத்துக்குரிய மேனி உண்டு என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். நான் தான் என்று என் கைகளையும் என் கால்களையும் வந்து தொட்டு பாருங்கள் என்று தேவன் அழைக்கிறார். ஒரு ஆவிக்கு சரீரம் இருக்காது என்று சொல்லுகிறார். நீங்கள் சந்தேகப்படாமல் சந்தோஷப்படுங்கள் என்று அந்த பரலோக செய்தியிலே லூக்காவின் 1ஆம் அதிகாரத்தில் தூதர்கள் சொன்ன அதே செய்தியை தேவன் இங்கே மனிதர்களுக்கு சொல்லுகிறார். அவர் நம்மோடு எப்பொழுதும் தங்கி இருக்கிறவர் என்பதை காட்டுவதற்காகத்தான் பொரித்த மீனையும் அந்த தேன் கூட்டையும் வாங்கி அவர் புசிக்கிறார். அவர் தேவன். வானத்திலும் பூமியிலும் சரீரத்திலும் சரீரமற்றும் ஆவி நிலையிலும் அவரால் வாழ முடியும். திரும்பவும் ஒட்டுமொத்த சீசர்களுக்கு இருந்த ஐயப்பாடு கிறிஸ்துவை குறித்து தான் முழு வேதாகமும் பேசுகிறது. ஒவ்வொரு எழுத்தும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது என்பதை உணர்த்தத்தக்கதாக 44ஆம் வசனத்திலே அவர் அவைகளை சொல்லுகிறார். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதா இருந்ததென்று நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அவர்கள் வேத வாக்கியங்களின் ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் மனதை திறந்தார். உள்ளவனிடத்தில் கொடுக்கப்படும், வாஞ்சை உள்ளவனுக்கு கொடுக்கப்படுகிறது. லூக்கா இவைகளை அழகாக சித்தரித்து நிறைவு செய்கிறார். அன்றியும் மனம் திரும்புதலுக்கு பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். நீங்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த பிரசங்கத்தின் சாட்சி நீங்கள். ஒளிவடிவ வார்த்தை பிரசங்கம், சரீர பிரகாரமான எவிடன்ஸு, நாம் வாழுகிற வாழ்க்கை சாட்சி. உன்னதத்திலிருந்து பலன் வர வேண்டும். நான் முழுமையாக தேவனிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கு முழுமையான பலத்தை என்னால் அனுப்பி வைக்க முடியும். அப்பொழுது நீங்கள் இந்த பூமியிலே இதற்காக பிரசங்கிக்கவும் சாட்சியை வாழ்வதற்கும் நான் உங்களை அனுப்புவேன். இப்படி அவர் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் இந்த பூமியை படைக்கும் போது ஆசீர்வதித்தார். மனிதர்களை ஆசீர்வதித்தார். மனிதர்களை மீட்டு எடுத்த கிறிஸ்துவும் மனிதர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நம்மோடும்